நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது விட்டமின் ஈயை பற்றி பார்ப்போம். ஆரோக்கியத்திற்கு விட்டமின்கள் இன்றியமையாதவை. குறிப்பாக சருமத்திற்கு விட்டமின் ஈ ஆரோக்கியத்தையும் அழகையும் தருகிறது. விட்டமின் ஈ ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். புற ஊதா கதிர்வீச்சு, சுற்றுப்புற மாசுகள், மருந்துகள் இவற்றால் உண்டாகும் செல்களை அழிக்கும் ப்ரீ ரேடிக்கலின் தாக்குதலில் இருந்து சருமத்தை பாதுகாக்கும். விட்டமின் ஈ தரும் பயன்கள். பல வகை சரும அழகு மற்றும் பாதுகாப்பு சாதனங்களில் விட்டமின் ஈ சேர்க்கப்படுகிறது. இவற்றை உபயோகிப்பதால் சருமம் இளமையாக இருக்கும். தோல் சுருக்கங்கள், கோடுகள் ஏற்படாது. ஃப்ரீ ரேடிக்கல்கள் சருமத்தை விரைவாக முதுமையடையச் செய்யும். இவற்றை அழிப்பதாலும் விட்டமின் ஈ சருமத்தின் இளமையை காக்கிறது. விட்டமின் ஏவும் சரும ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரு விட்டமின். இதை உடலில் வழிப்படுத்துவதும் விட்டமின் ஈ தான். சருமத்தின் எதிரி சூரியன். வெயிலின் வெப்பத்தால் சருமம் கருத்து வாடிவிடும். சூரிய வெப்பத்தில் இருக்கும் புற ஊதா கதிர்கள் தோலில் ஊடுருவி ஆக்சிஜன் அணு மூலக்கூறுகளை சிதைத்து ஃப்ரீ ரேடிக்கல்களாக ஆக்கிவிடும். இந்த ரேடிக்கல்கள் நல்ல செல்களை அழிக்கத் தொடங்கிவிடும். லிப்பிடுகள், புரதங்கள், மரபணுக்கள் இவைகளெல்லாம் தாக்கப்படுவதால் சருமம் பொலிவை மட்டுமல்ல மீளும் தன்மையையும் இழந்துவிடும். சுருக்கங்கள். வயது முதிர்ந்து வரும் தோலில் களங்கங்கள் உண்டாகும். ஏன் சரும புற்றுநோய் கூட வரலாம். விட்டமின் ஈயை உபயோகிப்பதால் சூரிய வெப்பத்திலிருந்து சருமம் பாதுகாக்கப்படும். ஃப்ரீ ரேடிக்கல்கள் அழிக்கப்படுகின்றன. சருமத்தின் இளமை காக்கப்படுகிறது. பல சரும நோய்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைக்கு விட்டமின் ஈ உதவுகிறது. சொரியாசிஸ் சிகிச்சைக்கு தரப்படும் மருந்துகளில் விட்டமின் ஈ சேர்க்கப்படுகிறது. எரித்மா என்ற தோல் அழற்சிக்கு நல்லது. சருமத்திற்கு விட்டமின் ஈயின் முக்கிய பங்கு தோல் புற்றுநோயை தடுப்பது. சூரிய வெப்ப பாதிப்பிலிருந்தும் ஃப்ரீ ரேடிக்கல் பாதிப்பிலிருந்தும் காப்பதால் புற்றுநோய் தவிர்க்கப்படுகிறது. சருமத்தின் எண்ணெய் பசையை சரிசமமான நிலையில் வைத்திருக்கிறது. தோலின் நோய் தடுப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. தோலிலிருந்து நீர் இழப்பை குறைக்கிறது. விட்டமின் ஈ தைலமாக, களிம்புகளாக, தோல் பூச்சாக பயன்படுத்துவது அதை உள்ளுக்கு சாப்பிடுவதை விட சிறந்தது. தோல் சுலபமாக விட்டமின் ஈ எண்ணெயை உட்கிரகித்து கொள்ளும். தோலில் சில பாகங்களில் விட்டமின் ஈ தைலத்தை தடவ முடியாமல் போனால் அப்போது விட்டமின் ஈ கேப்சூல்களை உட்கொள்ளலாம். விட்டமின் ஈ கொட்டைகள், விதைகள், காய்கறிகள், பழங்கள், மீன், தாவர எண்ணெய்கள் மற்றும் முளைக்கட்டிய தானியங்கள், குறிப்பாக கோதுமை மற்றும் அரிசியில் அதிகமாக நிறைந்துள்ளது. எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.